ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். இந்த கால ரகசிய பதிவேட்டில் நம்ம பதியக்கூடிய விஷயம் இந்த சித்திரை மாதத்தோட தேய்பிறை பிரதோஷம், அதோட மகத்துவம், விஷயங்கள், விசேஷங்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை பிரதோஷமாக நாளைய நாள் அமைவது எல்லாருக்கும் ஒரு விசேஷமான ஒன்று. சரி, இதில் வழக்கம் போல நம்ம எப்பொழுதுமே பித்ருகளுக்குரிய பூஜைகளை நிச்சயமா பண்ணிட்டு தான் மற்ற காரியங்கள்லாம் பண்ணணும். ஏன்னா நம்ம எந்த பூஜை பண்ணாலும் அதோட பலன்கள் முழுமையா வர்ஷிக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்க இருக்குன்னா நம்ம பித்ருகளோட கைகளில் தான் இருக்காது. நம்ம தெய்வத்தை இவ்வளோ ஆராதனை பண்ணோம், அதோட பலன்கள் முழுமையா நமக்கு கிடைக்கலையே நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒன்று உண்டு இல்லையா? அதெல்லாம் எப்படி பார்த்தாச்சுன்னா, நம்ம முக்கியமா நம்ம பித்ருகள் அண்டு குலதெய்வம் இவங்க ரெண்டு பேரோட ஆசிகள் நிரம்பி இருந்தா தான் நம்ம பண்ணக்கூடிய ஏனைய காரிய சித்திக்காக பண்ணக்கூடிய பூஜைகளோட பலன்கள் நல்லபடியா நமக்கு முழுமையா கிடைக்கும். ஸோ அதன்படி பார்த்துட்டீங்கன்னா 7:30 மணிக்குள்ள வைருதி யோக தர்ப்பணம் அப்படின்ட்டு இருக்கும். அதோட விஷயம் பார்த்துட்டிங்கன்னா வைருதி யோகம் அப்போதான் இருக்கும், அவ்வளோ நேரம் தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8க்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ள தர்ப்பணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதுதான் வைருதி தர்ப்பணமா இருக்கும். அப்போ இந்த துவாதசியும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால தாமோதர பவித்ர சத்பி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விசேஷமானவங்க அவங்க. நீங்க ஒன்றும் வேண்டாம், இது ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்தது தான். தாமோதர பவித்ரர்கள் அவங்களுக்கு அர்க்கியம் கொடுக்குறோன்ட்டு ஒரு அர்க்கியம் கொடுத்துருங்க உங்க தர்ப்பணத்தோட சேர்த்து. ரொம்ப விசேஷமான அவங்க பெரியவங்க, அவங்களோட ஆசி ரொம்ப நல்லது நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதை பார்த்துங்க. நம்ம வழக்கம் போல் இந்த பிரதோஷத்தோட மகத்துவத்துக்கு வந்துடுவோம், மகிமைக்கு வந்துடுவோம். நாளைய காலம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நாளைக்கு முக்கியமாக துவாதசி திதி திருக்கணிதப்படி 5:42 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த 5:42க்கு மேலே தான் திரியோதசி திதி வரும். நாளைய நாள் அமிர்த யோகம் கூடிய ஒரு விசேஷமான நாள். ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி கூடிய வேளையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதோஷம். இதில் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் ஒன்று உண்டு. 5:42 வரைக்கும் துவாதசி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தானே திரியோதசி இருக்கு அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்தந்த ஊரில் கோயில்களில் பிரதோஷம் எப்போ அனுஷ்டிக்கிறாங்களோ அதை பார்த்துங்க. நீங்கள் குறிப்பாக நாளைக்கு தான் கண்டிப்பாக அனுஷ்டிப்பாங்க. காரணம், திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடுத்து வரக்கூடிய திங்கக்கிழமை 3 மணியோட திரியோதசி முடிஞ்சிடும். சம்திங் அந்த 3 டைமிங் சம்திங்க. ஸோ அப்போது நாளைக்கு தான் மோஸ்ட்லி பிரதோஷம் எல்லா கோயில்கள்லையும் பண்ணுவாங்க. அதனால் நாளை பிரதோஷத்தோட விசேஷ அம்சங்கள் பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே அது அமிர்த யோகம் கூடிய ஒரு பிரதோஷம். பொதுவாகவே மீன்ஸ் நாளை நாள் அமிர்த யோகம்ன்றதுனால. ஆனால் அதில் ஒரு விஷயங்கள், ஒரு சூட்சமத்தை வாத்தியார் சொல்கிறாங்க. அதுதான் என்ன பார்த்துட்டிங்கன்னா, அமிர்த கடிகை பிரதோஷம். இது என்ன அமிர்த கடிகை பிரதோஷம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த பட்ச பிரதோஷம் நித்திய பிரதோஷம்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ நித்திய பிரதோஷம் மீன்ஸ் 4:30 மாலையில் வரக்கூடிய 4:30 தான் நித்திய பிரதோஷம். பட்ச பிரதோஷம் மீன்ஸ் திதி திரியோதசி சேரக்கூடிய வேலை இந்த பட்ச பிரதோஷம். இந்த நித்திய பிரதோஷ வேலையில பட்ச பிரதோஷம் சேரும் பொழுது, அதாவது ஈவன் ஒரு 4:30 மணிக்கு மேல வரைக்கும் துவாதசி இருந்து அதோட அப்புறமா அந்த பிரதோஷ வேலையில திதி கூடும். அந்த காலம்தான் இந்த விசேஷமான அமிர்த கடிகை பிரதோஷம் அப்படின்ட்டு சொல்றாரு வாத்தியாரு. அதுக்கு முக்கியமானவர் அந்த பூஜையில வல்லமை பெற்றவர் அப்படி பார்த்துட்டீங்கன்னா சனிபரணி சித்தர். ரொம்ப விசேஷமானவர். அவரையும் நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அந்த நேரத்துல. இந்த மாதிரி வரக்கூடிய இந்த அமிர்த கடிகை பிரதோஷத்தோட வழிபாட்டுக்கு உரிய ஒரு விசேஷமான தலமே வேலுக்குடி ருத்ரகோடீஸ்வரர். அவர் தான் ரொம்ப விசேஷமான அனுகிரகத்தை பண்ணக்கூடியவர் இந்த அமிர்த கடிகை பிரதோஷத்துக்கு. பட் மற்ற சுவாமியெல்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. எல்லா சிவாலயங்களிலும், பழமையான சிவாலயங்களையும் நிச்சயமா இந்த அமிர்த கடிகை நேரம் அந்த நேரத்துல ஏதோ சம்திங் சில நொடிகளோ சில வினாடிகளோ இருக்கும். எப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த 5:30 மணிலேருந்து அந்த 6 மணிக்குள்ள வச்சுங்களேன். அதனால நம்ம நிச்சயமா நாளை பிரதோஷத்தை எல்லாருமே அட்டன் பண்ணியே ஆகணும். ரொம்ப ஒரு விசேஷமான அமிர்த யோகம் கூடிய வேலையில அமிர்த கடிகை பிரதோஷம் அமைவது ரொம்ப ரேரான ஒன்று. ஸோ அதை பார்த்துங்க.
அந்த நேரத்துல வந்து நாம இன்னொரு கூடுதலான ஒரு சிறப்பம்சமும் உண்டு. இந்த ராகு காலம் நேரமும் நாளை பிரதோஷத்தோட இருக்கும். 4:30 அந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் அந்த பிரதோஷ வேலையில ராகு காலமும் இருக்கும். நீங்க பார்த்துட்டீங்கன்னா அந்த ராகு காலத்தோட கடைசி ஹாஃப் அன் அவரும் கிட்டத்தட்ட ராகு கால அமிர்த கடிகைன்ட்டு ஒரு விசேஷமான நேரம் அதுவும். ஸோ அதுவும் நாளைக்கு வந்து கம்பைனாக இருக்கும். கிட்டத்தட்ட 5:30 to 6 வச்சிங்களா ஆல்மோஸ்ட். ஸோ இது ஒரு பெரிய விஷயம், நமக்கு நாளைய பிரதோஷத்தோட மகத்துவத்தை வந்து கூடுதலாக நமக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும். இந்த அமிர்த கடிகை பிரதோஷம் எல்லாம் எவ்ரிதிங்ஸ் ஓகே. என்ன கிடைக்கும் என்ன நடக்கும், எப்பொழுதுமே மனம் நாடக்கூடிய ஒரு விஷயம் அதுதானே. ஏன்னா ஏதாவது கிடைக்கும் நடக்கும்ட்டு தானே எதையாவது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சத்தோட நிகழ்வுகள் எல்லாமே ஒரு செயல் ஒரு விளைவு, இதை நாடியே இப்படியே தான் போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுல வாத்தியார் என்ன குறிப்பிடுறாரு அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த மாதிரி வரக்கூடிய அமிர்த கடிகை பிரதோஷ நேரத்துல அதாவது மனம் உடல் புத்தி, அதாவது உள்ளம்னு வச்சுங்களேன், மனம் உடல் உள்ளம் இந்த மூன்றுமே வந்து சுத்திகரிக்கப்படுதான். கிட்டத்தட்ட ஒரு 3D டைமென்ஷன் மாதிரி இந்த மூன்றுமே ஒரே நேரத்துல சுத்திகரிப்பாகக்கூடிய ஒரு விசேஷமான நேரம் இந்த அமிர்த கடிகை பிரதோஷம் காலம் தானே. நம்ம மோஸ்ட்லி வந்து நிறைய கிடைக்கும்ன்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கும். பட் ஆனா நம்ம பெறுவதற்கு நம்ம தகுதியானவனா இருக்கணும்னா நம்மளோட உடல் உள்ளம் எல்லாமே தூய்மையா இருந்தா தான் இறைவனோட அருளையும் குருவோட அருளையும் பெறுவதற்கு நாம பாத்திரமா இருக்கிறோம். இந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணும் இல்லையா. அப்படி சுத்திகரிப்பு நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலம்தான் இந்த அமிர்த கடிகை பிரதோஷம். இது கொஞ்சம் ரேர் தான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ம மாசத்துல தான் இந்த மாதிரி ஒரு பிரதோஷம் வரும். இயர்லி ஒன்ஸ் ட்விஸ்ட் தான் வரும் வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி பிரதோஷம் நாளைக்கு இருக்கு. அது ராகு கால நேரத்தோட இருக்கு. ராகு கால நேரத்துல இன்னொரு சிறப்பு அம்சம், ராகு பகவானோட சந்திர பகவான் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலம். மனம் இந்த ராகுபவன் சந்திர பகவான் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்துல இணைஞ்சிருக்கிறச்சு நிறைய கொஞ்சம் குழப்பமான ஆட்களா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மன தெளிவு மனத்தின்மை கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான அமைப்பும் நாளைக்கு கிரக அமைப்போடும் நாளைக்கு இருக்கு பிரதோஷ வேலையில. ஸோ அதை பார்த்துங்க. சரி இவ்வளவுதானா அப்படின்னா இன்னும் இதோட பிரதோஷத்தோட மகிமை வந்து ரொம்ப அலாதி. இன்னொரு விஷயமும் ஒன்று உண்டு, அதையும் மட்டும் லேசா பார்த்துக்கோம். விஷ்கம்ப யோக பிரதோஷம் காலையில வந்து ஒரு 7:30-8க்கு வந்து வைருதி முடிஞ்சுடுதுன்னா விஷ்கம்ப யோகம்ன்ற ஒரு யோகம். நம்ம அடியார்கள் பெரும்பாலும் இந்த யோகங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நித்தியப்படி நீங்க பஞ்சாங்கம் படிக்கிறதுனால விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சோபாக்கியம் சோபனம் அப்படின்ட்டு ஒரு 27 யோக வகைகள் இருக்கு இல்லையா. அதில் பார்த்துட்டீங்கன்னா விஷ்கம்ப யோகம் பிரதோஷம் இதோட டீட்டெயில்ஸ் கூட பார்த்துட்டீங்கன்னா இந்த மார்ச் 2010 இருக்கும். இந்த வேலுக்குடி பிரதோஷம் அண்ட் இந்த அமிர்த கடிகை பிரதோஷம் பார்த்துட்டீங்கன்னா செப்டம்பர் 2008 நினைக்கிறேன் சம்திங். அந்த இதுலேயும் நீங்க கூடுதலாக நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். வாத்தியார் வந்து அள்ளி தான் கொடுப்பாரு. எதையும் அப்படி அடியன் தான் கிள்ளி அப்படி இப்படி கொடுத்துட்டு போறோம், அவ்வளவுதான் தெரியும் வச்சிங்களேன். ஸோ ஆனால் வாத்தியார் வந்து கடல் அவர் அள்ளி கொடுத்துருப்பாரு. அதனால அந்த அகஸ்திய விஜய் அந்த புத்தகத்துல இதோட டீட்டெயில்ஸ் கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ நாம இந்த விஷ்கம்ப யோக பிரதோஷம் அதுவும் நாளைக்கு இருப்பதனால பொதுவாக வந்து ஒரு கோயில் ஒரு கொடி மரம் தான் இருக்கும், சுவாமிக்கு இருக்கும் மூலவருக்கு. பட் ஆனால் ஒரு சில ஆலயங்கள்ல அம்பாளுக்கு முருகருக்கு இப்படி தனித்தனியா இருக்கும். அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட கொடிமரங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல பிரதோஷ வழிபாடு பண்றதும் நாளைக்கு வந்து ரொம்ப பெரிய வகையில அனுகிரகம். குறிப்பா என்ன அனுகிரகம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூட இந்த ஸ்திரமான வேலை, ஸ்திரமான தொழில், ஸ்திரமான வாழ்க்கை இதெல்லாம் அமைத்து தரக்கூடிய ஒரு விசேஷமான பிரதோஷம் தான் இந்த விஷ்கம்ப யோக பிரதோஷம். அது வந்து இந்த மாதிரி கோயில்கள்ல அட்டன் பண்றது ரொம்ப சிறப்பு. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட கொடிமரங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள்ல ஏதேனும் கைங்கரியம் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம சும்மா ஜஸ்ட் போயிட்டு அப்படி பார்த்துட்டு வர்றதை காட்டிலும் கைங்கரியம் மீன்ஸ் ஏதாவது நம்மளால முடிஞ்சதை பண்றது ரொம்ப உத்தமமா இருக்கு. எதுவுமே முடியாது, ரொம்ப வருத்தம், ரொம்ப வேதனையில இருக்கன்னா கோயிலை சுத்தம் பண்ணிருங்க பிரதோஷ நேரத்துல. நிறைய அங்க இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் எடுத்து வெளியில போடுறது, அதுவும் மிகப்பெரிய கைங்கரியமா மேல வந்து உங்களுக்கு கணக்கு எழுதி வச்சிருவாங்க வச்சுங்களேன். ஸோ அதனால அந்த விஷ்கம்ப பிரதோஷம் ரொம்ப விசேஷம். அதுல வந்து செவ்வாழை பழம் மாலை போடுறது ரொம்ப உத்தமம்னு சொல்லுவார் வாத்தியார். அதையும் பார்த்துங்க. குறிப்பா நாளை பிரதோஷ வேலையில இன்னொரு பெரிய சிறப்பு அம்சம் என்ன ஆச்சுன்னா அப்படி பார்த்துட்டீங்கன்னா இந்த சரபேஸ்வரர் பூஜைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க. ஏன்னா நீ பாட் லிஸ்ட் கொடுத்துட்டே இருக்கே, யோசிக்காதீங்க. ஒரு ஆலயத்துல எல்லாருமே சரபேஸ்வரர்லாம் தூண்ல இருப்பாரு நிச்சயமா. அப்படி இல்லைன்னா நரசிம்மராவது நீங்க நிச்சயமா பூஜை பண்ணுங்க. நரசிம்மருக்குரிய அந்த பொங்கை எண்ணெய் தைல தீபம் அண்ட் அவருக்குரிய ஸ்லோகங்கள் சொல்றது பானகம் முடிஞ்சா
இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணலாம். பிகாஸ் இந்த விஷ்கம்ப யோகம்ன்ற ஒரு யோகம் வந்துட்டாலே அந்த தூண்கள், கோயில்கள்ல உள்ள தூண்கள்ல உள்ள தெய்வங்களுக்கு அதீதமான பலம் உள்ள ஒரு யோகம் அது. ஸோ அது பிரதோஷம் கூடிய வேலையில பொதுவாகவே இந்த நரசிம்மர், சர்வேஸ்வரர் எல்லாம் நம்ம பிரதோஷ வேலையில தான் வழிபாடு பண்ணுறோம். அதுலயும் இந்த மாதிரி பிரதோஷ வேலையிலேயே இந்த மாதிரி விஷ்கம்ப யோகமும் கூடிய வந்துடுதுன்னா அதை நல்லபடியா நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா நிறைய பேர் முதுகு வலியெல்லாம் இருக்கு வச்சிங்களேன், இந்த மாதிரி விஷ்கம்ப யோகத்துல அவங்க நீள் வகை காய்கறிகள்லாம் தானம் பண்ணிட்டு இந்த தூண்கள் அண்ட் கொடிக்கவி சொல்றது இந்த மாதிரி எல்லாம் பூஜைகள் பண்றது ரொம்ப நல்லது. குறிப்பா வைத்தியம் சம்பந்தப்பட்ட இறைவன் எங்கெல்லாம் இருக்காரோ அங்க போய் நீங்க வழிபாடு பண்றதும் பிரதோஷத்தை அட்டன் பண்றதும் நிச்சயமா அந்த முதுகு சம்பந்தப்பட்ட நோய்க்கு ஒரு பெரிய நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிடுறாரு. ஸோ அவங்க இன்னும் அப்படி டீட்டெயில்ஸ் அமிர்த யோகத்துல வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய லிங்கம் இப்படி இது அப்படியே ஒரு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் வச்சுங்களேன். பட் ஆனா செய்யணும் இல்லையா, இப்போதைக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கோம். அமிர்த கடிகை வெரி இம்பார்ட்டன்ட், விஷ்கம்பமும் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுத்தையும் நம்ம மீன் பண்ணிட்டு நாளை பிரதோஷத்தை அட்டன் பண்ணி எல்லாருக்கும் இதோட பலன்கள் கிடைக்கிற மாதிரி குருவர்களையா நம்ம நிச்சயமா பிரார்த்தனை பண்ணணும். பிகாஸ் ஏன்னா நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்றோமோ அதுவே ஒரு பெரிய விஷயமா வாத்தியார் சொல்லுவாரு. ஈவன் இந்த மாதிரி யூடியூப் சேனல் சம்திங் இதுல எல்லாம் வரக்கூடிய நீங்க இந்த நல்ல விஷயத்த எவ்வளோ தேவையில்லாத விஷயங்கள் ஷேரிங் பாயிண்ட் இருக்கும் போது நல்ல விஷயத்த ஷேர் பண்றச்சே அது என்ன தெரியுமா நடக்கும், விசல புண்ணியம்னு ஒரு புண்ணியம் கிடைக்குமா. விசல புண்ணியம் மீன்ஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க நல்ல விஷயத்த 4 பேருக்கு நீங்க பகிர்ந்து கொடுத்தீங்க, அவங்களுக்கு சொன்னீங்க, அது 4 பேர்ல ஒரு 2 பேர் செஞ்சுட்டாங்கன்னும் போது அவங்க பண்ண அந்த பூஜா பலன்கள்ல ஒரு சிறு பகுதி உங்களுக்கு சேர்ந்து விசல புண்ணியம்ன்ற ஒரு புண்ணியம். அந்த புண்ணியம் என்ன பண்ணும் தெரியுமா, நமக்கு எதிர்பாராத நேரத்துல நம்ம எதையும் பிரச்சனை மாட்டிக்கிறோம்னா இந்த புண்ணியம் தான் நம்மளை காப்பாத்துமா. ஸோ புண்ணியத்துக்கும் நிறைய டிஃபினேஷன்ஸ் வாத்தியார் நிறைய கொடுத்துருக்காரு. நாளைய பிரதோஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தான தர்மத்தோட ஏதேனும் கைங்கரியத்தோட நாம எல்லாரும் அதை சேர்ந்து அனுஷ்டிப்போம் குருவர்களால. ஓம்.